சீனிவாசனுடைய இந்த படம் மாபெரும் வெற்றியிட வேண்டும். ஏன்னா சீனிவாசன் படம் வேறு இல்லை, என் படம் வேறு இல்லை, சொந்த படம் போல் அது. கமல் சார் கையால் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுன்றது ஒரு பெரிய கொடுப்பினை. ஏன்னா கமல் சார் வந்து எந்த சினிமாவில் எதை ஆரம்பித்து வச்சாலும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அவர் சினிமாவை நேசிப்பவர் மட்டுமல்ல, சுவாசிப்பவர். அவர் கையால் அறிமுகமான அந்த காளிதாஸ்க்கு நிச்சயமாக பெரிய வாழ்க்கையை காத்துக்கிட்டு இருக்கு. படம் நிச்சயம் வெற்றி அடையும். பாலாஜி தேரன் வந்து மிகப்பெரிய சாதனையை அந்த படத்தில் படைப்பார். ஜெயராம் சார் வந்து ஒரு அனுபவமான கலைஞர். நான் அவரோட ஒர்க் பண்ண ஒரு படத்தோட அனுபவங்களும் நாட்களும் மறக்க முடியாதவை. அவருடைய டெடிக்கேஷனுக்கும் சர்வீஸ்க்கும் அவர் நிச்சயமாக நன்றி கடனாக இந்த சினிமா அவருக்கு இன்னொரு ஹீரோவை பெருசாக உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி காளிதாஸ்க்கு வந்து அவருடைய நிச்சயமாக பிஸி ஆகிடுவார். அவர் ஹீரோ ஆகிறது கன்ஃபார்ம். அவருக்கு என்னுடைய ரிக்வஸ்ட், உங்கள் அப்பா மாதிரியே நீங்களும் ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக ஒரு டெடிக்கேட்டிவ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். அவர் மாதிரியே ரொம்ப ரீசனபிளாக சம்பளம் வாங்கி நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. இந்த ராமன் ஜெயராம் அவருடைய புதல்வன், அவரை போலவே இந்த சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி வளம் வருவார் என்பதிலும் ஐயமில்லை. மேலும் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவர்கள், சீனிவாச பெருமாள், அவரால் அறிமுகமாகும் இந்த நாயகன் நிச்சயமாக பொருளோடும் அருளோடும் மிகப்பெரிய பலத்தோடும் பெயரோடும் இந்த சினிமாவில் வலம் வருவார். ஒரு காலத்தில் சினிமா பிரம்மாண்டமாக இருந்தது போய் இன்றைக்கு சாதாரணமாக அழுத்தமான கதைகளை மட்டுமே கொண்ட படங்கள் மட்டுமே ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்ற இந்த நேரத்தில் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படிங்கிற ரொம்ப சாதாரணமான ஒரு டைட்டில், நம்மளுடைய பேச்சு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில், அந்த படத்தின் மூலமாக இந்திய சினிமாவையே நிமிர்ந்து பார்க்க செய்த இயக்குனர் பாலாஜி தரணிதரன் அவர்கள் இந்த படத்தை அதுவும் காளிதாஸ் அவருடைய படத்தை இயக்குகிறார் என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். எனவே வெற்றிப்படை இயக்குனர் இயக்கக்கூடிய இந்த படமும் இது ஒரு பக்க கதையாக இல்லாமல் முதல் பக்க கதையாக இந்திய சினிமாவில் முதல் தரமான படமாக வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். எந்த ஒரு மனிதனுக்கும் எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதுதான் வெற்றியை தரும். அப்படிப்பட்ட யாரையுமே எவரையுமே தன்னை விட உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு உதவிக்கரம் புரியக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட கமல் அவர்களால் இன்றைக்கு அறிமுகமாகின்ற கதாநாயகனும் இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த படம் முழுமையாக வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கமல் சார் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஆக்சுவலாக நேராக கூட நாங்கள் அவரை பார்த்து கூப்பிட முடியல. ஜெயராம் சார் பேசினார். எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம் தான், இதுக்கு எதுக்கு தனி ஃபார்மாலிட்டிஸ், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரோட திருஷ்யம் ஷூட்டிங் அந்த தூத்துக்குடியில் நடந்துட்டுருக்கு. அதுலேருந்து இந்த விழாக்காக ஒரு 2 நேரம் ஒதுக்கி இன்றைக்கி இங்கே வந்து இந்த விழா வந்து சிறப்பாக நடத்தியிருக்கார். அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சிறிய படங்கள், ஒரு சின்ன படங்கள், ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணும்னா சார் மாதிரி ஒருத்தர் வந்து அதை என்டார்ஸ் பண்ணும்போது அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அது வந்து மீடியாஸ் கொண்டு போகிறதும் எங்கேயோ ஒரு பெரிய லெவல் இருக்குது. அது வந்து அவர் வந்து அந்த ஆதரவை இந்த படத்துக்கு இல்லை, இந்த மாதிரி நிறையா இளைஞர்களுக்கு நிறையா புது ப்ராஜெக்டுக்கு கொடுக்குறார். அந்த எண்ணத்துக்காக இந்த கலை உலக சேர்ந்தவன்ற முறையில் உங்களோட அடிபணிந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களால் பல பேருக்கு விலாசம் கிடைக்குது. இன்றைக்கி திரு காளிதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய விலாசம் கிடைக்க நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இந்த நடுவில் பக்கத்துக்கான படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏதோ நாங்கள் வந்து 58 வருஷமாக இருக்கிறதுனால ரொம்ப பழைய தயாரிப்பாளர்கள் நினைக்க வேணாம். நாங்களும் கமல் சாருடைய ட்ரெண்டு தான். அவர் எப்போ என்ன புது ட்ரெண்டு வந்தாலும் அதை அவர் பார்த்து அப்டேட் பண்ணிட்டு அன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை அவர் கூட இணைச்சிக்கிட்டு அவரை வந்து நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு ரோல் மாடலாக சார் எப்படி ஒரு ஹீரோயிஸத்தில் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகும்போது எப்படி அவர் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நாங்களும் அவர் ஒரு ரோல் மாடலாக நினச்சி அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு எந்த இயக்குனரோடு போனால் இவங்க நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்றதை மனசில் வச்சு ஸோ இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பார்க்கும்போது இது அடுத்த லெவலுக்கு ஒரு இயக்கம் கொண்டு போயிருக்காரு. ஸோ இவரோட நம்ம இணையணும் என்ற எண்ணத்தை பண்ணிச்சு. அப்பயே அவரை கமிட் பண்ணோம். கிட்டத்தட்ட அவர் வந்து 2 இயர்ஸாக 1.5 இயர்ஸாக
3-4 ஸ்கிரிப்டை பண்ணி இது வந்து 4வது ஸ்கிரிப்ட். 3 மாதம் பண்ணுவார், சொல்லுவார். அதுக்கப்புறம் சார் எனக்கு இது திருப்தி இல்லைன்னுவார். சரி சார் உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் பண்ணுங்க. இல்லை சார் உங்களுக்கு ஏதாவது அவசரம், சீக்கிரம் படம் ஆரம்பிக்கணுமா? இல்லை சார் எங்களுக்கு நல்ல படம் பண்ணும். ஆக்சுவலாக 1.5 வருஷமாக வெறும் ஸ்கிரிப்ட் தான். ஆனால் அவரும் அதுக்காக பொறுமையாக உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. இந்த கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இது நடுவில் பக்கத்துக்கான எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமோ அதுக்கு அடுத்த வித்தியாசமான படமாக இருக்கும். இது மேடையில் எல்லாரும் சொல்கிற வார்த்தையில் உண்மையிலே ஒரு வித்தியாசம். அதான் நான் சொன்னேன், இந்த கதையை வந்து நான் புது ப்ரொடியூசர் நினச்சி தான் சார் ஒத்துக்கிறேன்னு அவர்கிட்டே சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டார். ஏன்னார், ஏன்னா நாங்கள் சினிமாக்குன்னு ஒரு கிராமர் போட்டிருக்கோமே, அந்த கிராமருக்குள்ளே உங்கள் கதையே கிடையாது. ஆனால் நான் அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் விலகி இதை வந்து புது ப்ரொடியூசர் மாதிரி இந்த கதையை ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டா. இப்போ உங்களுக்கு திருப்தி இல்லையானார். திருப்தி இருக்கு சார், ஆனால் நாங்கள் ஒரு வட்டம் வச்சுருக்கோம் பாருங்க, கமர்ஷியல்னு ஒரு வட்டம். இதெல்லாம் வேணும், ஹீரோ இப்படி இருக்கணும், ஹீரோயின் இப்படி இருக்கணும், இது இருக்கணும். இது எதுவுமே இதில் இல்லையா சார்? ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிங்க. அதே குருட்டு நம்பிக்கையில் இது எதுவுமே இல்லைனாலும் இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்றபடி இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற திரு KR அவர்கள், தயாரிப்பாளர் சங்க தலைவர், என்னுடைய நண்பர் திரு சிவா, K முரளிதரன், தேவராஜ், கமல்நயன் மற்றும் நடராஜ் சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களுடைய எதிர்பார்ப்பை மீறி நல்ல படமாக வரும். அதே நேரத்தில் எண்ணக்கூடிய வெற்றி தோல்விகளில் சில நண்பர்கள் என்னோட எண்ணிக்கை இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் எண்ணிக்கை என் கூட இருப்பாங்க. அந்த நண்பர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு வந்த படம் தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஸோ நிச்சயமாக அவருடைய ஆசையில் இந்த படம் நிச்சயம் அடுத்த லெவலுக்கு புதுசாக ஒரு புதுமையான ஒரு முயற்சியில் இந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்புகிறேன். அதே நேரத்தில் பாலாஜி தரன் இதனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நாங்கள் படம் பார்த்தோம், முதல்ல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம். எதுலேயுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இந்த சார் சொன்ன மாதிரி இந்த சினிமா ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் படம் இருக்கணும் அப்படிலாம் நாங்கள் கேட்டோம். இல்லை சார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரேமை கட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக வேறு இடத்த கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னார். என்னுடைய பேனருக்கு மிகப்பெரிய அறிமுகம் ஏற்படுத்தி கொடுத்த படம் தான் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக அவருக்கு நான் முதல் நன்றியை தெரிவிச்சே ஆகணும். அதே மாதிரி அந்த படத்தை வந்து தயாரித்த ராஜ்குமாருக்கும் என் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பக்க கதை மிஸ்ஸிங் பேஜஸில் ஒரு பேஜாக பாலாஜி பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிறைய வச்சுருக்காரு. எவ்வளோ பேஜ் மிஸ் ஆச்சுன்னு சொல்ல நிறைய படம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப திறமையான இயக்குனர். அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நான் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசர். ஸோ எனக்கு அவர் ஏதோ ஒன்று கேட்கறச்சு என்கிட்ட, பாலாஜி இதனால் பண்ண முடியாது பாலாஜி, கஷ்டம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், நம்ம அப்படியே பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மேட்லேயே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ ஸ்ரீனிவாசன் சாருக்கு வந்து ஒரு லக்கி டைரக்டராக இருப்பார். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படமாக வருன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த போஸ்டரை பார்த்து நிறைய டவுட்டு கேட்டேன். என்ன பாலாஜி, குரோமோசோம்ஸ் இருக்குது, மியூட்டேஷன் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷனான சார், சயின்ஸா ஒழுங்க சார், இது ஃபேமிலி ட்ராமா சார் அப்படின்னாரு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு அனுமதி ஒரு மாதிரி சயின்ஸ் இருக்கும், மெடுலா பிளாங்கெட்ன்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவார் நம்பிக்கை. இதில் அறிமுகமாகிற காளிதாஸ் அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயராம் சாரோட பையன். ஜெயராம் சாரே ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவரோட பையன்றச்சு இன்னும் சிறப்பு. அதை கமல் சார் அவர் அறிமுகப்படுத்துகிறான்றது இன்னும் சிறப்பான விஷயம். ஸோ இந்த படம் வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த ஒரு பக்க கதை வந்து பாலாஜி தரணிதரன் வந்து புதுவிதமாக கதை பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவர் சொல்கிற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பக்க கதையும் அமையும். உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் திருக்கரத்தால் வந்து காளிதாசன் ஜெயராமன் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இந்த திரையுலகில் அவர் வந்து மிகச்சிறந்த கதாநாயகர்கள் ஒருவராக வலம் வர என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பக்க கதை வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.